எந்த ஒரு நாடும் தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் அவர்கள் அமைதி வழியில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை தான் அந்த ஐக்கிய நாடுகள் பட்டயம் வலியுறுத்துகின்றது. HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட விடயம் என்னவென்றால் 3வது உலக யுத்தம் ஏற்படக்கூடாது, பேரழிவு ஏற்படக்கூடாது. எந்த நடவடிக்கை எடுப்பதென்றாலும் சட்டப்படி சர்வதேச சட்ட விவகாரங்களின் அடிப்படையில் தான் அவை முன்னெடுக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருந்தது. இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த அதாவது மத்திய கிழக்கு நாட்டிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமையை பார்க்கின்ற போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளாக சேர்ந்து ஈரானுக்கு எதிராக எடுத்திருக்கிற இராணுவ நடவடிக்கையானது அல்லது அந்த பல பிரயோகமானது சர்வதேச சட்ட ஏற்பாடுகளுக்கு இணங்கியது அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு அரசு இன்னொரு அரசின் மீது பலத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 அடிப்படையில் இருக்கிறது. ஒன்று, தனக்கு எதிரான ஒரு தாக்குதலை முறியடிப்பதற்காக தற்பாதுகாப்புக்காக வேண்டி அந்த தாக்குதலை செய்ய முடியும். இது ஐக்கிய நாடுகள் பட்டயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு பலத்தை பிரயோகிக்கவே கூடாது, ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு, தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக வேண்டி பிரயோகிக்க முடியும். தற்பாதுகாப்பு என்பது கூட இராணுவ நடவடிக்கை என்பது மிக கிட்டிய அளவில் தயாராக இருக்கிறது என்ற நிலையில்தான் இராணுவ நடவடிக்கையினை முன்னெடுக்க முடியும் அல்லது பலத்தை பிரயோகிக்க முடியும். இந்த ஈரானுக்கும் இந்த அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் இடையிலான நிலைமையை பார்க்கிற போது அவர்கள் ஒரு வகை சமாதான பேச்சுவார்த்தையினை ஆரம்பித்து அந்த சமாதான பேச்சுவார்த்தையினுடைய 1ஆம் 2ஆம் நடைபெற்று கொண்டிருக்கிற இடையிலேயே பல பிரயோகம் செய்யப்பட்டிருப்பது அவருடைய சர்வதேச சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை மீறி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை மீதான நம்பிக்கையும் இங்கு மலினப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச சட்டமான தெளிவாக சொல்கிறது, தற்பாதுகாப்பு நோக்கத்திற்காக தவிர பலத்தை பிரயோகிக்கக்கூடாது. 2வது, அமைதி வழியில் தீர்வுகளை காண வேண்டும். அமைதி வழியில் தீர்வுகளை காணுகின்ற வழிமுறை பின்பற்றப்படுகின்ற நேரம் ஒருதலை பட்சமாக அதனை மீறியது சர்வதேச சட்டத்தை மீறியதாக கருதப்படும். 3வது, இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய வகைப்பாகம் என்ன. ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பிரதான நோக்கமே உலக சமாதானம், அமைதி, பாதுகாப்பை பேணுவதுதான் ஒரு நோக்கம். இப்படியான சூழல்கள் ஏற்படுற நேரம் அவர்கள் தலையிட்டு இந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். ஆனால் இந்த விடயத்திலும் ஏற்கனவே நடந்த பல்வேறுபட்ட இராணுவ நடவடிக்கைகளும் போதும் ஐக்கிய நாடுகள் சபை புறக்கணிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுற போது ஐக்கிய நாடு சபையினுடைய பாதுகாப்பு பேரவையானது அவசர அமர்வுகளை நடாத்துவார்கள். அவ்வாறு அவசர அமர்வுகளை நடாத்துகின்ற போது அந்த அவசர அமர்வுகளில் கூட பாதுகாப்பு பேரவையில் இருக்கிற 5 வல்லரசுகள் தங்களுக்கு காணப்படுகிற வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்படாமல் அவற்றையும் தடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற இந்த பேரழிவானது முற்றுமுழுதாக சர்வதேச சட்டத்திற்கு முரணானதாகன ஒரு ஆயுத மோதலாகவே அல்லது போராகவே கருதப்படுகின்றது. ஆகவே இது மிக உலகத்திலே இப்படியான ஒரு நடவடிக்கை உருவாவது முழு சமூகத்திற்கும் முழு உலகத்திற்கும் ஒரு அச்சுறுத்தலாகவே மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.